ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெங்கடேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லேண்ட் ரெகுலரைசேஷன். வாங்க டாபிக்குள்ளே போவோம். சரி, அது என்ன லேண்ட் ரெகுலரைசேஷன் அப்படி என்னன்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லேண்ட் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் கவர்மெண்ட்டால் ஆல்ரெடி 4/5/2017 இயர் எம்எஸ் நம்பர் 78 ஜியோவில் பாஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. என்ன அதிகாரம் இல்லாத ஊர் தலைவர்கள்கிட்ட லே அவுட் போட்டு ரியல் எஸ்டேட்காரங்க அப்ரூவல்னு தலைவர் சைனை வச்சு பிளாட்டை விற்றுருக்காங்க. அதெல்லாம் எப்படி ப்ராப்பராக அங்கீகாரம் பெற்ற லே அவுட் பிளாட்னு மாற்ற முடியும்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். பட் அது ப்ராப்பராக அங்கீகாரம் பெற்ற லே அவுட்டாக பிளாட்டான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அப்போ அதை நான் வாங்கிட்டேன். அப்படி என்ன பண்ணுறது? எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாமல் வாங்கிட்டேன் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமில் ஒரு கட் ஆஃப் டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 20/10/2016 டேட் உள்ள அங்கீகாரம் இல்லாத பிளாட்ஸ், லே அவுட், சப்டிவிஷன் இந்த எல்லாமே நம்ம அப்ரூவல் பண்ணிக்க முடியும். இதில் லேண்ட் ரெகுலரைசேஷன் ஃபார் த இண்டிவிஜுவல் பிளாட்ஸ், லேண்ட் ரெகுலரைசேஷன் ஃபார் த பிளாட் இன் சப்டிவிஷன், லேண்ட் ரெகுலரைசேஷன் ஃபார் த லே அவுட் அப்படின்னு 3 பிரிவுகளாக பிரித்து அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஸ்கீமு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னல 2017 கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீமை. சில மந்த்ஸ் மட்டும்தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க ரூபாய் 500 கட்டி கவர்மெண்ட்டில் பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் எடுத்திருப்பாங்க. அதில் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், கிளைண்ட்டோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், பிளாட் நம்பர், சர்வே நம்பர், சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், சைட்டோட எக்ஸ்டென்ட், ட்ரை லேண்டா வெட்லேண்டா, அப்புறம் முக்கியமானது எந்த டாக்குமெண்ட் பிஃபோர் 2010-2016 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் ஒரு சேல் டீட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சேல் டீட் 7/8/2002 அது ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்கிற அப்ளிகண்ட் நேமில் தான் நம்ம அந்த ஸ்கீமுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்ளை பண்ண போகிறவங்க அந்த அப்ளிகண்ட் நேமை வச்சு தான் பண்ணணும். அவங்களோட பட்டா, அவங்களோட ஆதார் கார்டை வச்சு தான், அவங்களோட சிக்னேச்சரை வச்சு தான் இந்த ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்க முடியும். அதுக்கப்புறம் இப்போது இந்த கட் ஆஃப் டேட்டு 2010-2016 அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் கை மாறி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லலை. என் ஃபோன் நம்பர் 7845675262. என் பேர் வெங்கடேஷ். ஃபர்தராக என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீமில் அப்ரூவல் வேணும், இப்படி எதுவாக இருந்தாலும் மேலே சொன்ன என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிடலாம். இந்த ஸ்கீம் சிஎம்டிஏ அண்டு டிடிசி லிமிட் ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தாங்க. இப்போது யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணணும், பண்ண வேண்டாம்னு இப்போ சொல்ல போகிறேன். கவர்மெண்ட் 05/08/1975 முன்னாடி இருக்கிற இடமெல்லாம் சிஎம்ஏ ஏரியாக்குள்ளே இருக்குதுன்னா அது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. 25/11/1975 முன்னாடி இருக்கிற ரூரல் ஏரியாஸ், 1/1/1980 முன்னாடி இருக்கிற அர்பன் ஏரியாஸ், அவுட் சைட் த சிஎம்ஏ லிமிட்க்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே அப்ரூவல் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சின்னு அவங்களே ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் லேண்ட் அப்போது ஆல்ரெடி அப்ரூவல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது எதெல்லாம் அன்ஆத்தரைஸ்டாக இருக்குன்னா, லே அவுட் சப்டிவிஷன்
5/8/1975 அதிலிருந்து 20/10/2016 இது வந்து வித்தின் சிஎம்ஏ லிமிட்டில் இருக்கிறதும், அப்புறம் 29/11/1972 to 2016 2010-2016 ரூரல் ஏரியாஸில் இருக்கிறதும், 1/1/1980 to 2010-2016 அர்பன் ஏரியாஸில் இருக்கிறதும் அவுட்சைட் த சிஎம்ஏ லிமிட் அதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சொன்ன அந்த 3 டைப்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் லேண்ட் ரெகுலரைசேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் பிளாட். அப்படின்னா ஒரு பெரிய லேஅவுட் போட்டு ஒரு நபர் உங்களுக்கு விற்றுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பாள் நகர்னு ஒரு லேஅவுட் ஒருத்தர் போட்டு உங்களுக்கு விற்றுருக்காரு. அதில் ஒரு 50 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா அதில் ஒரு பிளாட் உங்களது ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கலாம். அதை நீங்கள் 20/10/2016க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லேண்ட் எக்ஸ்டெண்ட்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 2016 முன்னாடி எந்த லேண்ட் எக்ஸ்டெண்ட் இருக்கோ அந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். டிவிஷன் இப்போ லேண்ட் ரெகுலர். இப்போது நான் என்னென்ன சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு பிளாட்டு வந்து ஒரு லேஅவுட்டில் இருந்து மொத்தமாகவே அதில் 8 பிளாட்டாக தான் பிரிச்சுருந்தாங்க, இல்லை அதுக்கு கம்மியாக தான் பிரிச்சுருந்தாங்க. அப்படின்னா நீங்கள் மேலே சொன்ன பிளாட்டின் சப்டிவிஷனுக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும். சப்டிவிஷன்றது பொதுவாகவே ஒரு லேஅவுட்டாக போட மாட்டாங்க. ஒரு பெரிய ஏரியா அதில் வந்து மொத்தமாகவே வந்து 8 இல்லை அதுக்கு கம்மியாக இருக்கிற லேண்டை வந்து டிவைட் பண்ணி பிரித்து அதை பிளாட் போட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது சப்டிவிஷனில் வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பிளாட் லேண்ட் ரெகுலரைசேஷன் ஃபார் த லேஅவுட் பார்க்கலாம். லேஅவுட்டுன்றது அந்த 8 ஆர் மோர், அந்த 8 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பிளாட்ஸ் எல்லாமே லேஅவுட்லேருந்து தான் சேர்ந்துடும். இது யாருன்னா ரியல் எஸ்டேட் போட்டு பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி அதுதான் அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அது ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் 2010-2016க்கு முன்னாடி அவர் நேமில் இருக்குது, அதில் பிளாட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, ஆனால் எதுவுமே சேல்ஸ் ஆகலை, அப்ரூவல் இல்லாதனால அப்படின்னு இருக்கிறன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஃபுல் லேஅவுட்டுக்குமே அப்ரூவல் வாங்கிக்கலாம். நான் மேலே சொன்ன 3 டைப்ஸில் உங்களது எதில் வருதுன்னு பார்த்து அதுபடி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ண போகிற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்ளை பண்ணும்போது அப்படின்றத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃப்ரம் 1975 to 2016 டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் 1975 to 2010-2016 அதுக்கு முன்னாடி இருக்கிற டீடு, அந்த அப்ளிகண்ட் யாரோ அவங்க நேமில் அப்ளை பண்ணுறதுனால அந்த டீடு வேணும். 2016 டேட்டு முன்னாடி யார் நேமில் இருக்கோ அந்த அப்ளிகண்ட் நேமில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அவங்க நேமில் இருக்கிற பட்டா, சிட்டா, ஆதார் கார்டு இதெல்லாமே ஜெராக்ஸ் தான். நான் சொல்கிறது எல்லாமே ஜெராக்ஸ் தான் வேணும். ஈசி வந்து 1975 to அப் டு டேட் வேணும். ஈசின்றது என்கியூம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து வில்லங்கச் சான்றிதழ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பிளாட்டோட லேஅவுட்டு, அந்த லேஅவுட் காப்பி வந்து A3 சைஸில் வேணும். அப்புறம் சைட்டோட ஃபோட்டோ, இது வந்து ரோடு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்டு சைட்டோட லொக்கேஷன், இது வந்து சைட் விசிட் பண்ணும்போது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக காமிக்கிறதுக்கு லொக்கேஷன் தேவை. தென் அப்ளிகண்ட்டோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகண்ட் ஐடியோ இமெயில் ஐடியோ காண்டாக்ட்ஸ் நம்பரும் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பில் கொடுக்கறதுக்காக அது நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். இது நான் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தோம்னா அவங்க ஃபைல் புட்டப் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் பட்டாவுக்கு பின்னாடி எஃப்எம்டி ஸ்கெட்சுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து இண்டிவிஜுவல் எஃப்எம்டி இருந்தாலும் பரவாயில்ல, கம்பைன்ட் எஃப்எம்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஏதாவது ஒரு எஃப்எம்டி ஸ்கெட்சு கொடுத்தீங்கன்னா அது யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேம் ஒர்க்னால் அது என்னங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் உங்கள் பிளாட் அப்ரூவ் வாங்கணும்னா யாரெல்லாம்
அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் லேஅவுட்டில் இருக்காங்களோ அவங்க இந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் அப்ரூவல் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு அப்ரூவ் வாங்குகிறாங்களோ, இதுக்கு முன்னாடி யாரும் அப்ரூவலுக்கே வந்ததில்லைன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா அப்போது நீங்கள் தான் ஃபுல் லேஅவுட்டையும் நீங்கள் ட்ராப் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த லேஅவுட்டை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். 5 காப்பி ப்ளூ பிரிண்ட்டாகவும் சிடியில் காப்பி பண்ணியும் கவர்மெண்ட்டுக்கு இதை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு உங்கள் லேஅவுட்டை ஓகே பண்ணி வெரிஃபை பண்ணி அது பிடிஎஃப்பில் சிஎம்டிஏ வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு மேலே அதை போட்டு காமிக்கிறேன், ஃபோட்டோவை அதை பாருங்கள். வித் நம்ம லேஅவுட் ட்ராயிங் எல்லாமே அதில் வந்திருக்கும். லேஅவுட்டு ஃப்ரண்ட்டில் பெருசாக வந்திருக்கும், என்னென்ன ரோட் நேம்ஸு அண்ட் சர்வே நம்பர்ஸ் அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர்ஸ் இருக்கும், வில்லேஜ் நேம் இருக்கும், எந்த ஜியோவில் அதோட டேட் இருக்கும், பாஸ் பண்ணியிருக்கிற டேட்டு எந்த ஜியோவோ அதோட நம்பர் இருக்கும். தென் அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன நோட்ஸுன்றது கொடுத்துருப்பாங்க. தென் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே எப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த லேஅவுட்டுக்கு நாங்கள் அப்ரூவல் தருவோம் அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. சம் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஃபுல் லேஅவுட்டையும் வரைஞ்சி சில போர்ஷனை வந்து ஹேட்ச் பண்ணி இந்த போர்ஷனுக்கு மட்டும் அவங்க வந்து ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை தான் நான் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன். அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து எந்த போர்ஷன் அப்ரூவ் கொடுத்துருக்காங்களோ அதை ஹேட்ச் பண்ணி ஒரு கலரில் காமிச்சிருப்பாங்க. எந்த போர்ஷன் அப்ரூவல் ஆகலை அப்படின்றத இன்னொரு போர்ஷனில் ஹேட்ச் பண்ணி காமிச்சிருப்பாங்க. தென் ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா PPD/LO ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2017 அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறதுல 464/2021 அப்படின்னு 21 இயரில் இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்ரூவ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். தென் அதோட அப்ரூவல் வைட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க கீழே. அப்புறம் நேம் ஆஃப் த லேஅவுட் அண்ட் சர்வர் நம்பரை வச்சு ஆன்லைனில் சிஎம்டிஏ வெப்சைட்டில் செக் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம எடுத்துக்கலாம். அந்த லேஅவுட் ஃப்ரேம் ஒர்க் அப்ரூவல் ஆகியிருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிளாட் அப்ரூவலுக்கு மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்ரூவல் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் அப்ரூவல் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு பிளாட் அப்ரூவல் மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் பண்ணுறவங்களுக்கு டைமும் அதிகமாகும் அண்ட் தென் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸும் அதிகமாக தான் வரும். கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க் ஆகியிருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக ரிகுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபீஸும் அந்தளவுக்கு வராது, கம்மியாக தான் வரும், நார்மலாக தான் இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் இந்த ஸ்கீமில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அப்ரூவல் வாங்கினா லேண்டுக்கு ஒரு சர்டன் இயருக்கு முன்னாடி லேண்ட் ஏரியா குறிப்பிட்ட ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருந்தால் OSR அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு 10% ஆஃப் த ஏரியா இன் கைட்லைன் வேல்யூவில் போடுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்கீமில் அது இல்லை. ஸோ இது 100% பெனிஃபிட். பட் இது வர February 1 இந்த ஸ்கீம் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ நினைக்கிறீங்களோ மேலே இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரெக் அப்ரூவல் இப்போவே ஈஸியாக வாங்கிக்கோங்க. ஃப்யூச்சரில் இது மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களான்றது 100% கன்ஃபார்ம் பண்ணலை. இதுதான் லாஸ்ட்டுன்ற மாதிரி நியூஸ்லேயும் மினிஸ்டர் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யாரெல்லாம் வேணுமோ இப்போயே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எந்த இடத்துல அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க, யாருங்க இதுக்கு அத்தாரிட்டி அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபார்ம் செட்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு 5 ப்ளூ பிரிண்ட்டாக போட்டு உங்கள் பிளாட்டு இல்லை சப்டிவிஷன் இல்லை லேஅவுட் அதெல்லாம் எது உங்களதோ அதை வச்சுட்டு அதோட லோக்கல் பாடி அதாவது கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத் இல்லை பஞ்சாயத்து யூனியன் இதில் எதில் வருது உங்கள் வில்லேஜ் அப்படின்றத பார்த்து சப்மிட் பண்ணணும். இதை வந்து லைசன்ஸ் சர்வேயர் நாங்களும் பண்ணுவோம், நீங்களும் ஃபாலோ பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் வந்து ஆர்எல் நம்பர்னு கொடுப்பாங்க.
அந்த ஆர்எல் நம்பரை ரெஃபரன்ஸாக வச்சு ஃபாலோ பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ஃபிட்டப் பண்ணி அதில் ஏதாவது க்ராஸ் செக் பண்ணி ஏதாவது மிஸ் ஆகிருந்துருச்சுன்னா அதை எல்பி லெட்டர் டு பார்ட்டி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது வேணுமோ இல்லை எந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு கிளாரிஃபை வேணுமோ தெளிவாக இல்லையோ அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண சொல்லி அவங்க ஒரு லெட்ரு அதாவது ஒரு query கொடுப்பாங்க. அந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற queryக்கு நம்ம வித்தின் 10 days நம்ம ரிப்ளை பண்ணணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அவங்களுக்கு வித் நோட்ரியோட. இது கொடுக்குறோன்னா நம்ம ஃபைல் வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு மறுபடியும் புதுசாக தான் அப்ளிகேஷன் போட்டு ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போதே எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கொடுக்கறது நல்லது. தென் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக இருந்தால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அட்வைஸ்னு ஒன்று தருவாங்க. அதாவது அட்வைஸில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா கிளைண்ட் நேம் அண்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ், தென் கீழே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டிடி அது எவ்வளோன்றது அமௌண்ட் இருக்கும். அப்புறம் வந்து அந்த அமௌண்ட்டு எதுக்கு கட்ட போகிறீங்க அப்படின்றத கிளாரிஃபையாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெகுலரைசேஷன் சார்ஜஸ் அண்டு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு 2 கட்டுவீங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது சார்ஜ் வருதான்றது உங்களோட ஏரியா வச்சு அவங்க வந்து போடுவாங்க. இந்த எவ்வளோ கட்ட போகிறீங்கன்றது அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. உங்கள் பிளாட் இல்லை லேண்டில் வர வச்சு இந்த சார்ஜஸ் எதை பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா உங்கள் பிளாட் ஆர் லேண்ட் ஏரியாவை வச்சு தான் உங்களோட சார்ஜஸ் வரும். இந்த சார்ஜஸை 30 டேஸ்க்குள்ளே டிடி எடுத்து கட்டணும் லோக்கல் பாடியில். சப்போஸ் லேட் ஆயிடுச்சு 30 டேஸ் மேலே போச்சுன்னா 12% பெர் ஆனம் அப்படின்னு பெனால்ட்டி சார்ஜ் போடுவாங்க. தென் அதோட சேர்த்து கட்டணும். அந்த டிடி அமௌண்ட் தனியாக ஃபைன்னு போடுவாங்க. அதை நம்ம எவ்வளோன்றத லோக்கல் பாடியில் கேட்டுட்டு அதுக்கு தனியாக டிடி எடுத்து தான் கட்டணும். தென் டிடி எந்த நேமில் எடுக்கணும்னு கிளியராக அந்த அட்வைஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நம்ம சைட் அட்ரஸ் இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இந்த அட்வைஸில் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு இந்த அட்ரஸ்ஸு இல்லை நேமு எது தப்பாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். அட்வைஸில் வந்து அடித்து கொடுத்தோம்னா மாற்றி இதை வந்து பர்மிட்டில் சரி பண்ணி போட்டுருவாங்க. இந்த டிடி டீட்டெயில்ஸ் அட்வைஸ் கொடுக்கும்போதே அது கூட சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ளூ பிரிண்டில் வந்து அவங்க சைட்டை விசிட் பண்ணி ஏதாவது மெஷர்மெண்ட்ஸு அட்ரஸ்ஸு சர்வே நம்பர் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்மளுக்கு தருவாங்க. சைட் பை சைடு இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் இந்த 5 காப்பியை வந்து இந்த டிடி கூட வச்சு அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். தென் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ப்ளூ பிரிண்ட்டில் சீல் பண்ணி கவர்மெண்ட் அஃபிஷியல் சைன் பண்ணி ஃபைனலாக ரெகுலரைசேஷன் பர்மிட் காப்பியோட இந்த அப்ரூவல் ட்ராயிங்கை சேர்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த பர்மிட் வர்றதுக்கு ஒரு 3 to 4 days மேலே ஆகும். அது பர்மிட்டில் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ரெகுலரைசேஷன் பர்மிட்டில் என்னென்னலாம் வரும்னா ஜோன், வார்டு, அப்ரூவல் ஆன டேட் அண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்த டேட் இருக்கும். அப்புறம் அப்ளிகேட் நேம் அண்ட் அட்ரஸ், எந்த சர்வீஸோடது, அதாவது பிளாட்டா இல்லை சப்டிவிஷனா இல்லை லே அவுட்டா அப்படின்றது எந்த சர்வீஸுன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் நீங்கள் கொடுத்த டிடி எடுத்து கட்டின அட்வைஸில் கொடுத்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. அது கீழே டிடி டீட்டெயில்ஸ், டிடி நம்பர், டோட்டல் அமௌண்ட், டிடியோட டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்மிட் பண்ண டிடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் அந்த பர்மிட்டோட பாட்டமில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதை தவிர்த்து இருந்தால் இந்த பர்மிட் செல்லாது அப்படின்றத அவங்க வந்து போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் எந்த கவர்மெண்ட் அஃபிஷியலாக அவங்களோட சீல் அண்ட் சிக்னேச்சர் இது இருக்கும் இதுக்கு லாஸ்ட்டாக. தென் ட்ராயிங்கில் என்னென்னலாம் இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். ட்ராயிங்கில் ஃபுல் சைட் அட்ரஸ் அண்ட் டீட்டெயில், லேண்ட் மெஷர்மெண்ட்,
ரோட் நேம், வித் ஆஃப் த ரோட், அப்புறம் சைட்டுக்கு ரீச் ஆக வேண்டிய கீ பிளான். எந்தெந்த ரோடு, ஸ்ட்ரீட்டு நேம்ஸ் எல்லாம் அதில் கிளியராக காமிச்சு சைட்டுக்கு போகிற லொக்கேஷன், அதை தான் கீ பிளான் சொல்லுவாங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் அண்ட் எக்ஸ்டென்ட். எக்ஸ்டென்ட் வந்து ஸ்கொயர் மீட்டரில் இருக்கும், சில டைம் ஸ்கொயர் ஃபீட்லேயும் போடுவோம். அப்புறம் ஓனர் சிக்னேச்சர் அண்டு லைசன்ஸ் சர்வேயர், கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண இன்ஜினியர்ஸ், அவங்க சைன் கண்டிப்பாக அதில் இருக்கும். அவங்க தான் பிளான் போட்டு தருவாங்க. அந்த சர்வீஸை நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண சைட் இன்ஜினியர், ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர், அவங்க தான் சைன் போட்டு தந்தால் தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு அப்ளை பண்ணணுமா நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். என் நம்பர் 7845675262. இது என்னோடய தம்ப்நெயில்லையும் இருக்கும், பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். வெறும் 15 days தான் இருக்குது. இந்த பிப்ரவரியோட க்ளோஸ் பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனை. அதுக்கு முன்னாடி பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக 500 கட்டி ஸ்லிப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கூட நம்ம டாக்குமெண்ட் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 500 ஸ்லிப்பை மட்டும் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. இப்போது எப்படி வாங்கணும், எந்த டைப்பில் அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜருன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு யாருக்கெல்லாம் கிடைக்காது, இந்த ஸ்கீமில் பண்ண முடியாது அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று, பப்ளிக் வாட்டர் பாடிஸ். இது இருக்கிற இடத்துக்கு, அதாவது சேனல், கேனால், டேங்க், லேக், ரிவர் எக்ஸெட்ரா, இதுக்கு தர மாட்டாங்க. ஆக்கிரமிப்பு பண்ண இடங்களுக்கு இதை தர மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டோட புறம்போக்கு லேண்ட்ஸ்ன்னு சொல்கிற இடத்துக்கெல்லாம் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு வந்து லேஅவுட்டில் வந்து ஓஎஸ்ஆர் பார்ட்டுன்னு இருக்கும். அதாவது ஓஎஸ்ஆர் என்னென்ன பார்ட்னா, பார்க்கு, ப்ளே கிரவுண்டுன்னு தனியாக காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துக்கு ரெகுலரைசேஷன் தரமாட்டாங்க. அதே மாதிரி பக்கத்து பிளாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லாத இருக்கிற மனைகளுக்கும் தரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட் அஃபெக்டட் பை ரோடு, ரெயில், ஸ்ட்ரீட் அலைன்மெண்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் லேண்ட் அங்கே இருந்துச்சுன்னா அதுக்கும் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோடு என்க்ரோச்மெண்ட். அப்படின்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு இடம் வந்து அவங்களுக்கு வேண்டும்னு எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல உங்கள் இடம் இருந்துச்சுன்னா அது ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற இடம், அதில் வந்து ரெகுலர் ஸ்கீம் வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற பிளாட் ஆர் லேஅவுட் வந்து ஹை டென்ஷன் எலக்ட்ரிக்கல் லைன், ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் லைன், இல்லை டவர் லைன், இந்த மாதிரி ஏதாவது கரண்ட் லைன் பாஸ் ஆச்சுன்னா அந்த லேண்டுக்கு தரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெகுலரேஷன் ஸ்கீம் என்ன, அப்படி பண்ணோம், அப்ளை பண்ணோம், எப்படி பர்மிட் கிடைக்கும்னு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நல்ல இன்ஃபர்மேஷனோட. தேங்க்யூ. யார் யாரெல்லாம் இதை கேட்டிங்களோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அன்அப்ரூவ்டு லேஅவுட்டு இல்லை பிளாட்டு இல்லை சப்டிவிஷன் ஏரியா எதாவது இருந்தாலும் நீங்கள் இந்த February 1க்குள்ளே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.